மதுரையின் மண்ணோடும் மக்களின் உணர்வோடும் கலந்த கள்ளழகர் வரலாற்றை ஒரு பெரிய கதையாக இங்கே காண்போம். இது புராண காலத்து சாபமும் வரலாற்று காலத்து மாற்றமும் இணைந்த ஒரு அற்புத காவியம். முன்னொரு காலத்தில் அழகர் மலையில் மாலிருஞ்சோலையில் சுதபஸ் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் அங்குள்ள சிலம்பாரி என்றழைக்கப்படும் நூபுர கங்கையில் நீராடி விஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிந்து வந்தார். ஒருமுறை கோபத்திற்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் தனது சீடர்களுடன் சுதபஸ் முனிவரை பார்க்க வந்தார். அப்போது சுதபஸ் முனிவர் பெருமாளின் நினைப்பில் ஆழ்ந்திருந்ததால் வந்தவரை கவனிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த துர்வாசர், "நீ தவளை போல தண்ணீரிலேயே மூழ்கிக் கிடப்பதால் தவளையாகப் போவாய்" என சாபமிட்டார். பயந்து போன முனிவர் விமோச்சனம் கேட்க, "நீ வைகை ஆற்றில் தவளையாக வாழ்ந்து வரும்போது அழகர் மலையில் இருக்கும் பெருமாள் உனக்கு விமோச்சனம் அளிக்க மதுரைக்கு வருவார். அப்போது உனக்கு சாபம் நீங்கும்" என்று வழி கூறினார் துர்வாசர். அழகர் மலையில் வீற்றிருக்கும் பெருமாள் சுந்தரராஜ பெருமாள். இவர் ஏன் கள்ளழகரானார் என்பதற்கு ஒரு சுவாரஸ்யமான பின்னணி உண்டு. மதுரைக்கு வரும் வழியில் கள்ளர் வேடம் பூண்டு, கையில் வளரி ஏந்தி, தலையில் கொண்டை கட்டி, காதுகளில் கடுக்க நணிந்து ஒரு வீரனைப் போல அவர் புறப்படுகிறார். வழியில் இருக்கும் எளிய மக்களின் அன்பையும் காணிக்கைகளையும் பெற்றுக்கொண்டு வருவதால் அவர் கள்ளழகர் என்ற அன்போடு அழைக்கப்படுகிறார். அவர் வரும் அழகை காணவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரள்வார்கள். தங்கை மீனாட்சியின் திருமணம். நாட்டுப்புற கதைகளின்படி மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மன் சுந்தரராஜ பெருமாளின் தங்கை. தங்கை மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் சிவனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. தங்கையின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்க அழகர் மலையிலிருந்து அழகர் தனது தங்க குதிரை வாகனத்தில் மதுரை நோக்கி புறப்படுகிறார். ஆனால் அவர் வரும் வழியில் தன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டியிருந்ததாலும் ஆற்றில் வெள்ளம் போன்ற காரணங்களாலும் தாமதமாகிறார். வைகை ஆற்றில் இறங்குதல். அழகர் மதுரை எல்லையான தல்லாக்குளம் பகுதிக்கு வரும்போதே மீனாட்சியின் திருமணம் முடிந்துவிட்டதாக அவருக்கு செய்தி கிடைக்கிறது. தன் தங்கை திருமணத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்றும் தான் வருவதற்கு முன்பே திருமணம் முடிந்துவிட்டது என்றும் கோபம் கொண்ட அழகர் மதுரை நகருக்குள் நுழைய மறுக்கிறார். "நான் மதுரைக்குள் வரவில்லை, என் பக்தன் மண்டூக மகிரிஷிக்கு சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுத்துவிட்டு திரும்புகிறேன்" என்று கூறி கோபத்தோடு வைகை ஆற்றில் இறங்குகிறார். அப்போது அழகரை சமாதானம் செய்ய தங்கையின் கணவரான சொக்கநாதர் வைகை ஆற்றிற்கே வந்து அவருக்கு பல்வேறு மரியாதைகளை செய்கிறார். அதன் பிறகு தேனூர் மண்டபத்தில் தவளை வடிவில் இருந்த மண்டூக மகிரிஷிக்கு அழகர் காட்சியளித்து சாப விமோச்சனம் அளிக்கிறார். வரலாற்று பின்னணி. திருமலை நாயக்கர் காலம். உண்மையில் புராண கதைகளில் அழகர் வைகை ஆற்றில் இறங்குவதும் மீனாட்சி கல்யாணமும் தனித்தனி மாதங்களில் நடந்த விழாக்கள். அழகர் ஆற்றில் இறங்குவது மாசி மாதத்தில் தேனூர் பகுதியில் நடந்து வந்தது. மீனாட்சி கல்யாணம் சித்திரை மாதத்தில் நடந்து வந்தது. மதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கர் சைவ மற்றும் வைணவ ஒற்றுமைக்காக இந்த இரண்டு பெரிய விழாக்களையும் இணைத்து ஒரே பெருவிழாவாக மாற்றினார். அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இடத்தை தேனூரிலிருந்து மதுரைக்கு மாற்றினார். இதன் மூலம் உலகமே வியக்கும் மதுரை சித்திரை திருவிழா உருவானது. கதையின் முடிவு. கோபம் தணிந்த அழகர் மதுரையை சுற்றி வலம் வந்து. அத்தியாயம் 2. அழகர் அவதாரம். சாபம் எப்படி அருளாக மாறியது. முனிவரின் மீது விழுந்த துர்வாசரின் சாபம் ஒரு சாதாரண சாபம் இல்லை. அது ஒரு தெய்வீக மாற்றத்தின் தொடக்கம். அந்த முனிவர் மனதில் எந்த கோபமும் இல்லாமல் இறைவனை நாடி பிரார்த்தனை செய்தார். என் தவம் வீணாக கூடாது. இந்த சாபத்திற்குள் கூட ஒரு அருள் இருக்கட்டும். தெய்வீக வெளிப்பாடு. அவரின் பக்தியைக் கண்டு லார்ட் விஷ்ணு அவருக்கு அருள் தர முடிவு செய்தார். ஒரு நாள் அந்த காடு முழுவதும் ஒளி பரவியது. வானம் திறந்து தெய்வீக குரல் கேட்டது. இந்த சாபம் துன்பமல்ல, இது ஒரு அவதாரத்தின் ஆரம்பம். அழகர் அவதாரம். அந்த முனிவரின் தவபதன் பின்னர் ஒரு அழகான தெய்வமாக வெளிப்பட்டது. அவர்தான் கள்ளழகர். அழகர். அழகு, கருணை, சக்தி அனைத்தையும் கொண்டவர். மதுரையின் அருகிலுள்ள மலைப்பகுதியில் தங்கி அனைவருக்கும் அருள் புரிய ஆரம்பித்தார். அழகர் மலை. அவர் தங்கிய இடம் இன்று அழகர் கோவில் என அழைக்கப்படுகிறது. அந்த இடம் இயற்கையால் சூழப்பட்டு அமைதி நிறைந்த தெய்வீக மையமாக மாறியது. சாபத்தின் உண்மையான அர்த்தம். துர்வாசரின் சாபம் முனிவரின் தவத்தை அழிக்கவில்லை, அதனை மாற்றியது, உயர்த்தியது, உலக நன்மைக்காக மாற்றியது. முக்கிய பாடம். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் மறைந்த அருள்.
கோபம் தீங்கு தரும், ஆனால் பணிவு காப்பாற்றும். நம்பிக்கை இருந்தால் சாபமும் ஆசீர்வாதமாக மாறும். அத்தியாயம் 3. அழகர் மற்றும் மதுரை. மீனாட்சி திருமணத்தின் அதிசயம். மதுரை பழமையான நகரம். அந்த நாளில் அது ஒரு திருவிழா நகரமாக மாறியிருந்தது. எல்லா தெருக்களும் அலங்காரம், மக்கள் சந்தோஷத்தில் உற்சாகம், தேவலோகமே பூமிக்கு வந்தது போல் ஒரு சூழல். காரணம், மீனாட்சி தேவி மற்றும் சுந்தரேஸ்வரர் அவர்களின் திருமணம். குரோணம், அண்ணன் அழகர் ஒரு சிறப்பு வருகை. இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள மதுரைக்கு வருகிறார் கல்லழகர். அழகர் ஏன் தெரியுமா? மீனாட்சி அம்மன் அவர்களின் அண்ணனாக அவரது திருமணத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக. அண்ணன் அன்புடன், மகிழ்ச்சியுடன், பெருமையுடன் அவர் தனது பவனியில் ப்ரொசெஷன் பயணம் தொடங்கினார். அழகரின் பயணம். அழகர் மலை பகுதியிலிருந்து மதுரை நோக்கி அவர் புறப்பட்டார். வழியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், இசை, நடனம், பூஜை, ஆராதனை. அவரின் வருகை ஒரு பெரிய திருவிழாவாக மாறியது. தாமதமான வருகை. ஆனால் இந்த மகிழ்ச்சியான பயணம் ஒரு பிரச்சனையாக மாறியது. அழகர் வருகையில் சிறிது தாமதம் ஏற்பட்டது. மதுரையில் மீன்வைல் திருமண நேரம் வந்துவிட்டது. ஆகவே திருமணம் அவரை காத்திருக்காமல் நடந்துவிட்டது. அழகரின் மனநிலை. அழகர் மதுரை அருகே வந்தபோது இந்த செய்தி அவருக்கு கிடைத்தது. திருமணம் முடிந்துவிட்டதா? அவரின் முகத்தில் சோகமும் அமைதியும் கலந்திருந்தது. நான் அண்ணனாக இருக்கும்போது என் தங்கையின் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லையே. வைகை ஆற்றின் அதிசயம். அந்த சோகத்தில் அவர் நேராக மதுரைக்குள் செல்லவில்லை. பதிலாக அவர் வைகை ரிவர் ஆற்றில் இறங்கினார். இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. அவர் தன் வருத்தத்தை வெளிப்படுத்தினார், ஆனால் கோபம் காட்டவில்லை. அமைதியாக அந்த நிலையை ஏற்றுக்கொண்டார். மக்களின் பக்தி. இந்த நிகழ்வை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தனர். அழகர் ஆற்றில் இறங்குகிறார் என்று மகிழ்ந்தனர். இது இன்று வரை ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதைத்தான் சித்திரை ஃபெஸ்டிவல் என்று அழைக்கிறோம். கதையின் ஆழமான அர்த்தம். இந்த நிகழ்வு ஒரு சாதாரண கதை அல்ல. இது வாழ்க்கையின் உண்மை. சில நேரங்களில் நாமும் தாமதமாகிவிடலாம். நம்மை காத்திருக்காமல் வாழ்க்கை நகர்ந்துவிடும். ஆனால் அதற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பது முக்கியம். அழகர் கோபப்படவில்லை. அவர் அமைதியாக ஏற்றுக்கொண்டார். வாழ்க்கை பாடம். எல்லாவற்றும் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. தாமதம் தோல்வி அல்ல, அமைதிதான் பெரிய சக்தி. அத்தியாயம் 4. அழகர் திருவிழா. மரபு, மகிமை, மறைந்த ரகசியங்கள். மதுரையில் ஆண்டுதோறும் ஒரு அதிசயம் நடக்கிறது. அது ஒரு சாதாரண திருவிழா அல்ல. அது சித்திரை ஃபெஸ்டிவல். இந்த திருவிழா ஒரு பழமையான கதையை மட்டும் நினைவூட்டுவதில்லை. அதை நேரில் நடப்பது போல மீண்டும் உருவாக்குகிறது. திருவிழாவின் தொடக்கம். திருவிழா ஆரம்பிக்கும்போது முதலில் மீனாட்சி அம்மன் திருமணம் நடைபெறும். அதன் பிறகு எல்லாரும் காத்திருப்பது ஒரே ஒரு நிகழ்வுக்கு. அழகர் எப்போது வருவார்? குழலரின் பிரம்மாண்ட வருகை. கள்ளழகர் அழகர் அவரின் அழகர் மலை இடத்திலிருந்து புறப்படுகிறார். அந்த இடம் அழகர் கோவில். பயணம் ஒரு ஆன்மீக அனுபவம். அழகர் வருகை என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக ஊர்வலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள், கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கங்கள், இசை, நடனம், பக்தி, ஆனந்தம். அந்த சூழலில் நீங்கள் இருந்தால் நேரமே நின்றுவிட்டது போல் தோன்றும். கிளைமாக்ஸ் ஆற்றில் இறங்கும் தருணம். திருவிழாவின் உச்சநிலை அழகர் வைகை ரிவர் ஆற்றில் இறங்கும் தருணம். அந்த காட்சி மக்கள் கண்ணீர் மல்க பார்ப்பார்கள். பக்தி உச்சமடையும். அந்த தருணம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இந்த நிகழ்வின் இரகசியார்த்தம். இது ஒரு சாதாரண காட்சியல்ல. இதற்குள் இருக்கும் அர்த்தம், தாமதம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. எல்லாம் நம் நேரத்தில் நடக்காது. ஏற்றுக்கொள்ளும் சக்தி. அழகர் கோபப்படவில்லை. அவர் அமைதியை தேர்வு செய்தார். பக்தியின் உச்சம். மக்கள் இந்த நிகழ்வை வருடதோறும் அனுபவிக்கிறார்கள். ஏன் இது இன்னும் முக்கியம்? இன்றைய வேகமான வாழ்க்கையில் இந்த திருவிழா நமக்கு நினைவூட்டுகிறது. பொறுமை முக்கியம். பணிவு பெரிய சக்தி. வாழ்க்கையில் வரும் தாமதம் கூட ஒரு அருள். உணர்ச்சி நிறைந்த உண்மை. நீங்கள் கவனித்திருக்கிறா? ஒரு சாபத்தால் தொடங்கிய கதை இன்று ஒரு மகிழ்ச்சியான திருவிழாவாக முடிகிறது. இதுதான் வாழ்க்கை. கஷ்டம், மாற்றம், வெற்றி, மகிழ்ச்சி. இறுதி முடிவுரை. அழகர் கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை. நடக்கும் எல்லாம் நன்மைக்காகவே.
நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். அத்தியாயம் 5 வரலாற்று பின்னணி. திருமலை நாயக்கர் காலம். அழகர் கதையை நாம் ஆன்மீகமாக பார்த்தோம். ஆனால் இதற்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணியும் உள்ளது. திருமலை நாயக்கர் மதுரையின் பொற்காலம். 17ஆம் நூற்றாண்டில் மதுரை ஒரு முக்கியமான அரசாட்சியாக இருந்தது. அந்த காலத்தில் ஆட்சி செய்த மன்னர் திருமலை நாயக். அவர் ஒரு சாதாரண அரசர் அல்ல. கலை கலாச்சாரம் வளர்த்தவர். கோயில்கள் மண்டபங்கள் கட்டியவர். திருவிழாக்களை பிரம்மாண்டமாக மாற்றியவர். மதுரை ஒரு கலாச்சார மையம். அவரது ஆட்சியில் மதுரை ஒரு பெரிய ஆன்மீக மற்றும் கலாச்சார நகரமாக வளர்ந்தது. கோயில் விழாக்கள் மிகப்பெரிய அளவில் நடந்தன. மக்கள் ஒன்றுபட்டனர். மதமும் கலாச்சாரமும் இணைந்தது. சித்திரை திருவிழாவின் மாற்றம். முன்பெல்லாம் சித்திரை திருவிழா 2 தனி விழாக்களாக இருந்தது. மீனாட்சி அம்மன் திருமணம், அழகர் வருகை. திருமலை நாயக்கரின் மிகப்பெரிய முடிவு. அவர் ஒரு முக்கியமான யோசனை செய்தார். இந்த 2 நிகழ்வுகளையும் ஒன்றாக இணைத்தால், இதனால் மக்கள் அதிகமாக கலந்து கொள்வார்கள். விழா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். மத ஒற்றுமை வலுப்படும். புதிய மரபு உருவானது. அந்த முடிவின் விளைவாக இன்று நாம் பார்க்கும் அந்த அற்புத நிகழ்வு உருவானது. அழகர் மதுரைக்கு வருகிறார். அவர் தாமதமாக வருவது கதை வடிவில் காட்டப்படுகிறார். அவர் வைகை ஆற்றில் இறங்குகிறார். இது எல்லாம் ஒரு திட்டமிட்ட வரலாற்று வடிவமைப்பு. கட்டிடக்கலை மற்றும் மரபு. திருமலை நாயக்கர் காலத்தில் மீனாட்சி அம்மன் திருமணம் மேலும் அழகுபடுத்தப்பட்டது. மண்டபங்கள் கோபுரங்கள் கட்டப்பட்டன. திருவிழாக்களுக்கு தனி பாதைகள் நடைமுறைகள் அமைக்கப்பட்டன. வரலாறு பிளஸ் ஆன்மீகம். இந்த கதையில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. ஆன்மீக கதை பிளஸ் அரசியல் திட்டம் இரண்டும் சேர்ந்து ஒரு பெரிய மரபை உருவாக்கின. முக்கிய பாடம். ஒரு நல்ல தலைவன் கலாச்சாரத்தை காப்பாற்றுவான். மரபுகள் சில சமயம் உருவாக்கப்படுகின்றன. மக்கள் ஒன்றுபடுவதுதான் மிக முக்கியம். முடிவுரை. அழகர் கதை ஒரு புராணம் மட்டும் அல்ல, ஒரு வரலாறு மட்டும் அல்ல. அது 2இன் கலவையாக உருவான தமிழ் கலாச்சாரத்தின் பெருமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக், தம் போடுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட இன்னும் பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க. உங்கள் ஒரு சப்போர்ட் தான் இந்த சேனலை இன்னும் உயரத்துக்கு கொண்டு செல்லும். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வரைக்கும் டேக் கேர் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ்.